ஹாய், இந்த வீடியோவில் தெவெனின்ஸ் அண்ட் நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெண்டுமே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் டெர்மினல் ஏ அண்ட் பியோட இதோட தெவெனின்ஸ் அண்ட் நார்டான்ஸ் வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ஸோ நான் ரெண்டையுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸோடு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெவெனின்ஸ் தியரம், இங்கே வந்து நார்டான்ஸ் தியரம். ஸோ தெவெனின்ஸ் தியரமுக்கும் நார்டான்ஸ் தியரமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தெவெனியன்னா நம்ம வந்து இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, ஒரு தெவெனியன் வோல்டேஜ் வித் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து தெவெனியன் வோல்டேஜ் விடிஹெச், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். அதே இது நார்டானுக்கு எப்படி இருக்கும்னா, நார்டான்ஸ் கரண்ட் வித் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இது நார்டான்ஸ் கரண்ட் ஐஎன், இது ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, தெவெனியனுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம், நார்டான்ஸ்க்கு இந்த மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தெவெனியன் வோல்டேஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், விடிஹெச் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஐஎன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ விடிஹெச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஓப்பன் தி லோட் டெர்மினல். ஓகேவா? விடிஹெச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லோட் டெர்மினலை ஓப்பன் பண்ணணும். அதே இது நார்டான்ஸ் கரண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட் சர்க்யூட் தி லோட் டெர்மினல். புரியுதுல? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுல? இதுக்கு ஓப்பன் பண்ணணும், இதுக்கு ஷார்ட் பண்ணணும். இப்போ நான் இதுக்கு ஓப்பன் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன், இதுக்கு ஷார்ட் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன், சேம் சர்க்யூட்டை. ஓகேவா? இப்போ பாருங்கள், சர்க்யூட் ஆல்ரெடி இது ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அதே சர்க்யூட்டை அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த ரெண்டு டெர்மினலையும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுல? விடிஹெச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் இதில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 3 ஓம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட், திஸ் இஸ் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 3 ஓம், தென் 10 ஓம். ஸோ இப்போது இங்கே இருந்து நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் ஏபியோட டெர்மினலோட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை விடிஹெச்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த டெர்மினலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் நமக்கு என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்டான்ஸ் கரண்ட். புரியுதுல்ல? இப்போது தெவெனின்ஸ் தியரமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் தெரியும்னு பாருங்கள். இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெவெனின் வோல்டேஜ் கிடச்சிரும். பட் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் சர்க்யூட் இருந்து அதுக்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பன் வித் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதில் வோல்டேஜ் வந்து 0. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு யூஸும் இல்லை. அதே இது ஷார்ட் இருந்து பேரலலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து என்னது 0. அப்போது இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போது நம்ம என்ன எதோட வோல்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா, இந்த 6 ஓமுக்கும் இந்த 10 ஓமுக்கும் உள்ள வோல்டேஜை கால்குலேட் பண்ணணும். அப்போது இது ப்ளஸ் மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ். அப்போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னால் இந்த 6 இன்ட்டு இதில் கரண்ட்டு, ரெசிஸ்டர் இன்ட்டு கரண்ட்டு தான் நம்மளுக்கு வோல்டேஜ், மைனஸ் இந்த 10 வோல்டேஜ். ஓகேவா? ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது வோல்டேஜ் எப்போ மைனஸ் பண்ணலாம்? இந்த இதில் உள்ள கரண்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரு சிங்கிள் லூப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து I is equal to V/R ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் V வேல்யூ? V நமக்கு கரண்ட் டைரக்ஷன் போட்டுக்கோங்க, கிளாக் வைஸ். ஸோ ஃபஸ்ட் இது மைனஸில் ரீச் ஆகுது, ஸோ ப்ளஸ் 10, அகெயின் மைனஸில் ரீச் ஆகுது, ப்ளஸ் 20, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 + 6. ஓகேவா? ஸோ கரண்டோட வேல்யூ I is equal to, கரண்டோட வேல்யூ I is equal to என்னது, 30 டிவைடட் பை 9. கரண்ட் வேல்யூ இஸ் 3.333. ஸோ I வேல்யூ கிடச்சிச்சு 3.333. ஸோ இந்த I வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 6 இன்ட்டு I மைனஸ் 10. ஓகேவா? ஸோ இந்த டெர்மினலில் மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். சிக்ஸ் இன்ட்டு 3.333 இன்ட்டு 10. ஓகேவா? ஸோ இது ப்ளஸ் மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ்.
ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணோம். இப்போது ப்ளஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போது எதை வேணாலும் மைனஸ் பண்ணலாம். ஸோ 6 × 3.333 minus 10 9.999. ஸோ நம்மளோட VTH வேல்யூ is equal to 9.999, that is equal to 10 volt. ஓகேவா, VTH வேல்யூ கிடச்சிச்சு. இது VTH. இது நம்ம இங்கே IN கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ இப்போ IN பார்த்தீங்கன்னா இங்கே 2 லூப் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் லூப்பாக எடுத்துக்கலாம், இதை செகண்ட் லூப்பாக எடுத்துக்கலாம். இது I1, இது I2. நமக்கு I2 தான் நம்மளோட IN. இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடுறேன். ஸோ நிறைய வீடியோவில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், இக்குவேஷன் ஃபார்மேட் ரெண்டுமே போட்டிருப்பேன். ஸோ இங்கே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் டேரெக்டாக போடுறேன். ஸோ 3 + 6 வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக 6. அதே மாதிரி ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி இங்கே I1 I2 that is equal to வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா I1 வந்து ஃபஸ்ட்டு மைனஸில் ரீச் ஆகுது. ஸோ ப்ளஸ்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் ரீச் ஆகுது. ஸோ வந்து மைனஸ். ஓகேவா, ஸோ ரெண்டுமே மைனஸில் ரீச் ஆகுது. ஸோ இது வந்து 30. I2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸில் ரீச் ஆகுது. ஸோ -10. ஸோ நம்மளோட I2 இக்குவேஷன் ஃபார்மேட்டில் டேரெக்டாக கொடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அன்னோன் நம்பர் 2. ஸோ A1 is 9, A2 is -6, C1 is 30, A2 is -6, B2 is 9, C2 is -10. So I1 value is equal to 4.667, I2 is equal to 2. நம்மளோட I2 கரண்ட் என்னது 2. ஸோ நார்டான்ஸ் கரண்ட் தான் நம்மளோட I2 கரண்ட். அப்போது IN is equal to 2 volt. நார்டான்ஸ் கரண்ட்டும் கால்குலேட் பண்ணியாச்சு, தெவெனின் வோல்டேஜும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம R ஈக்குவலண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ R ஈக்குவலண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஸ்டெப்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் தி லோ டெர்மினல் ஆர் ஓப்பன் தி லோ டெர்மினல். சேம் ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சர்க்யூட் தி current source, short circuit the voltage source. ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும். ஸோ நான் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி நமக்கு லோடு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும், புரியுதுல. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன், இங்கே வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ 3 and 6 வந்து both are connected in parallel. அப்போது 3 × 6 divided by 3 + 6 that is equal to 2. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு 2 ohm ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு 3 ohm ரெசிஸ்டன்ஸ். சேம் தான் இங்கேயும் 2, 3. So here 2 and 3 are connected in series. 2 + 3 is equal to 5. So finally நமக்கு R equivalent resistance value is equal to 5. R equivalent resistance value is equal to 5. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நார்டான்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இது வந்து நார்டான்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். நம்மளோட தெவெனின் வோல்டேஜ் இஸ் 10 volt. Okay, equivalent resistance value is 5. Norton's current value is 2 amps. Equivalent resistance value is 5 ohm. இப்போ செக் பண்ணி பாருங்கள், தெவெனின், அதாவது தெவெனின் சர்க்யூட்லேருந்து நம்ம நார்டான்ஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஐயோட ஃபார்முலா என்னது, V/R. V வந்து என்னது 10/5, that is equal to 2. அப்போ நார்டான்ஸ் கரண்ட் 2 கிடச்சிச்சு. செக் பண்ணிட்டோமா. அதே மாதிரி இதிலேருந்து நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். V = I × R. அப்போ VTH is equal to 2 × 5. VTH is equal to 10 voltage. VTH 10 voltage கிடச்சிச்சா. ஸோ இதுதான் நம்மளோட எப்படி சால்வ் பண்ணாலும், அதாவது ஒரு எனி லீனியர் நெட்வொர்க் கொடுத்துருந்தா நம்ம அந்த லீனியர் நெட்வொர்க்கை தெவெனின் தியரம் யூஸ் பண்ணி தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நார்டான்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நார்டான்ஸ் சர்க்யூட்டாக வந்து என்ன பண்ணலாம்,
ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் தெவெனின்ஸ் தியரம், நார்ட்டன்ஸ் தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.